இவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஹ்மத் வேண்டுமா? பாவம் மன்னிப்பு தேடுங்கள். என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே சரணாகதி ஆகிவிடுங்கள். ரப்பே, நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று யார் ஒரு அடியான் பாவத்தை நினைத்து நினைத்து உருகி அழுகுவானோ அல்லாஹ் அவன் மீது கிருபை செய்கிறான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, பாவம் செய்யறதுக்கு எங்கேயுமே போக வேண்டியதில்லை. இன்னைக்கு கையிலேயே நம்ம பாவம் செய்யறோம். செல்போனை எடுத்துன்னு சொன்னா எல்லாவித பாவங்களும் அதிலே உள்ளே இருக்கிறது. நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்களிலிருந்து விடைபெறுங்கள், ரஹ்மத் உங்களை வந்து சேரும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்ம பாவம் நிறைய அசால்ட்டா போயிட்டோம். வட்டிலாம் பாவமே இல்லை என்பதாக நினைக்கும் அளவிற்கு நமக்கு தைரியம் வந்து விட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்ற கிருபை என்னவென்று சொன்னால் பாவத்திற்கு மன்னிப்பு. ஆனால் முந்தைய சமுதாயத்திற்கு பாவம் மன்னிப்பு கிடையாது, செய்த பாவத்திற்கு தண்டனை மட்டும்தான். இந்த சமுதாயத்திற்கு தான் அல்லாஹ் பாவத்திற்கு மன்னிப்பையும் வைத்திருக்கிறான், அவன் செய்த பாவத்தை மறைத்தும் வைத்திருக்கிறான். வேறு சமுதாயத்திற்கு அப்படி அல்ல, பாவத்தை மன்னிப்பு கிடையாது, பாவத்தை மறைத்து வைத்ததும் கிடையாது. யார் பாவம் செய்கிறார்களோ அவங்க வீட்டில் வெளியே எழுதி போட்டுருவான்ல. அது ஒரு காலங்கள், அது ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அப்படி கொடுத்திருந்தான். இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஒரு ரஹ்மத், கருணை என்னவென்று சொன்னால், என் அடியான் தவறு செய்தால் அவன் தவறை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹதீஸிலே, உன் சகோதரன் பாவம் செய்து விட்டால் அதை நீ மறைத்து விடு. உன் சகோதரன் பாவம் செய்து விட்டால் நீ மறைத்து விடு. நீ அதை வெளிப்படுத்தினால் உன் பாவங்கள் அங்கே மறுமையிலே வெளிப்படுத்தப்படும். உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இன்னைக்கு நம்ம பாவத்தை மறைச்சோன்னு சொன்னா நாளைக்கு மறுமையிலே நம்முடைய பாவத்தை எல்லாம் மறித்து மண்ணாக்கி அல்லாஹ் நமக்கு கருணை காட்டுவான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.